ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இன்றைக்கி நான் வீடியோ பார்த்தீங்கன்னாக்கா ஒரு எலக்ட்ரிக் ஷாக். இப்போ நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஃப்ரிட்ஜோ இல்லை வாஷிங் மிஷின் அந்த மாதிரி இருக்கும். அதில் திடீர்னு ஷாக் வருது அப்படின்னாக்கா நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது. ஏன்னா என் வீட்லேயும் அப்படி தான் இருந்துச்சு 2 நாளா. அதனால் என்னால் எந்த ஒர்க்கும் பண்ண முடியல. அப்படிப்பட்ட வீடியோ தான் இது. இந்த அம்மா பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ரிட்ஜை தொடச்சிட்டு இருக்காங்க. ஆனால் ஷாக் அடிச்சு கீழே வந்துட்டாங்க. ஆனால் உதவி பண்ண யாருமே இல்லை. மோஸ்ட்லி இந்த ஷாக்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வீட்டில் எர்த் லைன் சரியாக இல்லைன்னா வரும். அது வந்து அந்த பாடியோட அதாவது ஃப்ரிட்ஜ் பாடி அப்படின்னா சுற்றி பகுதி எல்லா பகுதியிலையும் வரும். இரும்பு எங்கெங்கே வெளியில் தெரியுதோ அந்த பகுதியில் வரும். நம்ம கையை வைக்கக்குள்ள ஷாக் அடிக்கும். ஸோ அதுக்கு ஒரு பொருள் இருக்குது. அந்த பொருள் தான் இந்த வீடியோவில் போட்டிருக்கேன். அது சம்மந்தப்பட்ட வீடியோ தான் இது. இந்த ப்ராப்ளம் இருக்கிறப்போ இது என்ன செய்யலாம் அப்படின்னு நான் எலக்ட்ரீஷியன் கிட்டப்போ அவங்க எனக்கு சஜஸ்ட் பண்ணது ELCB, அதாவது எர்த் லைன் சர்க்யூட் பிரேக்கர். இதை போய் நான் கடையில் கேட்குறோம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த RCCB அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்க. இதை வந்து கவர்மெண்ட் ஆல்ரெடி எல்லாருக்குமே சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க, எல்லார் வீட்லேயும் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு அப்போது தெரியல. ஸோ இது பார்த்திங்கன்னா ரெசிடுவல் கரண்ட் சர்க்யூட் பிரேக்கர். அதாவது நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற அப்ளையன்சஸில் லைட்டான கரண்ட் ஷாக் வந்தாலே இது வந்து ஆட்டோமேட்டிக்காக ட்ரிப் ஆயிரும். ஸோ அதிகப்படியான பாதிப்பு ஏற்படுத்தாது. இது மார்க்கெட்டில் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா 4000 3000 அந்த மாதிரி இருக்குது. ஆனால் நான் நிறைய இடத்துல சர்ச் பண்ணி பார்க்கல. ஹேவல்ஸ் நல்லாயிருக்கு அப்படின்னாங்க. பட் நான் இருக்கிற பகுதியில் வந்து ஹேவல்ஸ் கிடைக்கல. L&K அந்த கம்பெனி மூலிமா வர ஒரு ப்ராடக்ட் தான் எனக்கு கொடுத்தாங்க. அந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னாக்கா 1 இயர் பார்த்தீங்கன்னா வாரண்ட்டி கொடுக்குறாங்க. அதுவும் வந்து வீட்டுக்கே வந்து ப்ராப்ளம் அப்படின்னாக்கா வீட்டுக்கே வந்து வாரண்ட்டி கொடுப்பாங்க. தட் மீன்ஸ் சர்வீஸ் வந்து பண்ணி கொடுக்குறாங்க. நான் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன். இது ஸ்பான்சர்ஷிப் ஆட்லாம் கிடையாது. நான் பர்சனலாக எங்கள் வீட்டுக்கு பயன்படுத்தின ப்ராடக்டை வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இது மூலிமா இதே போல் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. அதுக்காக தான் இது. அதுக்காக தான் இந்த ஸ்விட்ச் வாங்கியிருக்கேன். இந்த ஸ்விட்சில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு 2 டெர்மினல் இருக்குது. ஃபேஸ் அண்ட் நியூட்ரல் கனெக்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த பக்கத்தில் இருக்க ஸ்விட்ச் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து ட்ரிப் ஆகிடுச்சு அப்படின்னாக்கா அதை ரீசெட் பண்ணிவிட்டு நம்ம கனெக்ட் பண்ணலாம். சப்போஸ் அந்த ப்ராப்ளம் சரியாகலை அப்படின்னாக்கா அந்த ட்ரிப் ஸ்விட்சு கீழே அப்படியே தான் இருக்கும், சரியாகாது. நம்ம எலக்ட்ரிஷியனை கொடுத்து அந்த ப்ராப்ளத்தை வந்து நம்ம சரி பண்ணணும். எனக்கு எலக்ட்ரிஷியன் ஒர்க்கு சுத்தமாக தெரியாது, ஓகேங்களா. நான் வந்து இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் எலக்ட்ரிஷியன் வந்து சஜஸ்ட் பண்ணதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ கனெக்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்னு பார்க்கறதுக்கு இந்த மாதிரி நம்ம கனெக்டிவிட்டி செக்கர் வச்சு நான் பார்த்தேன். ஏன்னா வந்து அவங்க செக் பண்ணி கொடுக்கக்குள்ளார கொடுத்தாங்க. பட் நானும் வந்து உங்களுக்கு தெரியணும் அப்படின்னாக்கா நான் கனெக்டிவிட்டி செக்கர் வச்சு பார்த்துட்ருக்கேன். ஸோ இது 2மே ஒர்க் ஆகுது. அது கூடவே பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு அந்த வாரண்ட்டி ஸ்லிப் கொடுக்குறாங்க, யூசர் மேனுவல் கொடுக்குறாங்க. ஸோ அது எல்லாமே நம்மளுக்கு வந்து கிளியராக இருக்குது. அதாவது தெரியாதவங்களுக்கு எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் கிளியராக கொடுக்குறாங்க. வாரண்ட்டியும் வந்து கடையில் வந்து போட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ இதை வச்சு நம்ம வந்து வாரண்ட்டி கிளைம் பண்ணலன்னு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட ப்ரைஸ் வந்து MRP 3000 அந்த ரேஞ்ச் போட்டுட்ருக்காங்க. பட் நான் வாங்கக்குள்ளே வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது. எனக்கு கொடுத்த ப்ரைஸும் ரொம்ப கம்மி. அது ஒரு நார்மல் ஒரு மிடில் கிளாஸ் பீப்புளால் கண்டிப்பாக வந்து அதை ஸ்பேர் பண்ண முடியும். ஸோ இது உயிர் சம்மந்தப்பட்டது. ஏன்னா வந்து இப்போ ஷாக் அடிக்குது. இப்போ நம்ம வேலைக்கு போயிடுறோம், வீட்டில் தனியாக இருக்காங்க. அந்த டைமில் ஷாக் அடிக்குது அப்படின்னா அவங்களால எதுவுமே செய்ய முடியாது. அந்த நேரத்தில் இந்த மாதிரி ஒரு ஸ்விட்ச் நம்ம வாங்கி பயன்படுத்தணும் அப்படின்னாக்கா நம்மளுக்கு ஒரு சப்போர்ட்டாக நம்ம கூடவே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் அவங்களுக்கு இருக்கும். சேஃபும் இருக்கும். ஏன்னா இப்போ கை குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னாக்கா அவங்க திடீர்னு ஃப்ரிட்ஜை திறப்பாங்க. சமீபத்தில் பார்த்தீங்கன்னா 3 மாதத்துக்கு முன்னாடி கூட ஒரு குழந்தை வந்து ஃப்ரிட்ஜை திறக்கக்குள்ளே இறந்துச்சுன்னு சொல்லிட்டு நியூஸ் பார்த்தேன், ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி சிச்சுவேஷன் நம்மளுக்கு வராமல் இருக்கணும்னா நம்ம கண்டிப்பாக இந்த மாதிரி ஸ்விட்ச் வந்து நம்ம வீட்டில் வைக்கணும். அப்போ தான் நம்ம வந்து சேஃபாக இருக்க முடியும். நான் இருக்கிறது சொந்த வீடு இல்லை. ஸோ வாடகை வீடு. ஸோ அதனால் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னாக்கா ஆல்ரெடி அதில் ஒரு பாக்ஸ் இருந்துச்சு. அந்த பாக்ஸில் வைக்காமல் நான் தனியாக இதுக்குன்னு ஒரு பாக்ஸ் வச்சுக்கிட்டேன். ஏன்னா நாளைக்கு நம்ம வெக்கேட் பண்ணி போகிறோம் அப்படின்னாக்கா இந்த பாக்ஸை நம்ம எடுத்துக்கலாம், ஓகேங்களா. ஏன்னா இதுக்கு வந்து ஹவுஸ் ஓனருங்கிற பேமெண்ட் கொடுக்க மாட்டாங்க. இது உங்களுடைய சேஃப்டிக்காக வைக்கிறீங்க, இதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைதான் நிறைய பேர் சொல்லுவாங்க. பட் நான் வந்து என்னோடய சேஃப்டிக்காக என்னோடய ஃபேமிலி சேஃப்டிக்காகவும் நான் வந்து இதை வாங்கியிருக்கேன். ஸோ அதை தான் வந்து எலக்ட்ரிஷியன் மூலிமா ஃபிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன், ஓகேங்களா. ஸோ அவங்க வந்து அதுக்கு போகிற அதாவது வந்து அந்த மெயின்லேருந்து வர அவுட்புட் எடுத்து இது கனெக்ட் பண்ணிவிட்டு எல்லாமே வந்து இது மூலிமா போகிற மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து சிங்கிள் ஃபேஸ் 3 ஃபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. நிறைய போர்டும் கொடுக்குறாங்க. சிங்கிள் ஃபேஸோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க எனக்கு வந்தது பார்த்தீங்கன்னாக்கா 1980 ரூபாய்க்கு கொடுத்தாங்க, ஓகேங்களா. இதே 3 ஃபேஸ் அப்படின்னாக்கா 3500 அந்த மாதிரி வரும். ஸோ இதை வந்து வாங்கி பயன்படுத்தலாம். ஸோ இது வந்து ரொம்ப ஒரு சேஃபான விஷயம். கண்டிப்பாக எல்லாருமே அதை யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.